மயூரி என்ற அனாதை பெண் அவளுடைய வளர்ப்புத் தாய் மற்றும் அவளுடைய 2 மகள்களுடன் வசித்து வந்தாள். வளர்ப்புத் தாய் மயூரியை மிகவும் கொடுமைப்படுத்தினாள். ஒரு நாள் மயூரி வீட்டின் பின்புறமிருந்த மாமரத்தடியில் அழுது கொண்டிருந்தாள். அப்போது அங்கு ஒரு பொன்மை அழாதே மயூரி, நான் உனக்கு உதவுவேன். சில நாட்களுக்குப் பிறகு அரண்மனையில் இளவரசர் ஒரு பெரிய திருவிழா நடத்தினார். மயூரியின் வளர்ப்புத் தாயும் மகள்களும் திருவிழாவிற்குச் சென்று விட்டார்கள். மயூரி வருத்தப்பட்டு மாமரத்தடிக்குச் சென்றாள். பொன்மையில் அவளுக்கு அழகான பட்டுப்புடவையும் நகைகளும் கண்ணாடி செருப்பு இன்று இரவு 12 மணிக்குள் திரும்பிவிட வேண்டும் என்று சொல்லி அனுப்பியது. அரண்மனையில் மயூரியைக் கண்ட இளவரசர் அவளை காதலித்தார். இருவரும் நடனமாடினர். ஆனால் 12 மணி அடித்ததும் மயூரி பதறி ஓடினாள். அவள் ஓடும்போது ஒரு கண்ணாடிச் செருப்பு கீழே விழுந்துவிட்டது. இளவரசர் அந்தச் செருப்பை வைத்துக்கொண்டு அதன் உரிமையாளரை தேடி வந்தார். மயூரியின் வீட்டில் வளர்ப்புத் தாயின் மகள்களால் செருப்பை போட்டு பார்க்க முடியவில்லை. கடைசியில் சமையலறையில் இருந்த மயூரி வெளியே வந்து அந்தச் செருப்பை போட்டு பார்த்தாள். அது சரியாக இருந்தது. இளவரசர் மயூரியை அடையாளம் கண்டு கொண்டு அவளை மணந்தார். இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். பொன்மயிலும் எப்போதும் அவர்களுடனேயே இருந்தது. நன்மை செய்பவர்களுக்கு ஒரு நாள் நிச்சயம் நல்ல காலம் வரும்.